என்னுடைய வாலிப நாட்களில் இந்த பாடலை நான் என் சபையோடு சேர்ந்து பாடும் பொழுது இந்த வார்த்தை என்னை தொட்டது. என்ன வார்த்தை அப்படின்னா, என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார் என்ற வார்த்தை. இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற பாடலில் வருகிறதான ஒரு வரி. அப்போ அந்த பிரயாயத்தில், ஆண்டவரே என்னை ஒரு பரிசுத்த ஜனமாய், என்னை ஒரு பரிசுத்த கூட்டமாய் உருவாக்குங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் அனுதினமும் ஜெபிப்பேன். அப்பொழுது அவர் எனக்கு கொடுத்த வசனம் உபாகமம் 28:9 சொல்லப்பட்டது போல, அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்ற வார்த்தை வெளிப்பட்டது. இன்றும் கூட நாமும் அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நம்மை அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜனமாக நம்மை உருவாக்கி நம்மை நிலைப்படுத்துவார். அவருடைய வழி எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் வழி உத்தமமானது, அவருடைய வழி நேர்வழி. அவருடைய வழியில் நாம் செல்லும் பொழுது அவர் நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். உங்களை அவர் பரிசுத்த ஜனமாய், அவருக்கு பிரியமான பரிசுத்த ஜனக்கூட்டமாய் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார். இந்த வார்த்தையை சொல்லி அனுதினமும் ஜெபியுங்கள். ஆண்டவரே என்னை பரிசுத்த ஜனமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன்.